ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம அகத்தியா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கிறது விஜய். இது ஒரு பீரியட் ஹாரர் த்ரில்லர் படமாக கொண்டு வந்திருக்காங்க. ஜீவா, அர்ஜுன், ராஷி கண்ணா, எட்வர்ட், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, சார்லி, இந்திரஜா சங்கர், மட்டில்டான்னு ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இந்த படத்தில் இருக்கு. ஸோ வாங்க இதோட கதை என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கதையை பார்த்தீங்கன்னா 2 டைம் லைனில் நடக்குது. இப்போ ப்ரெசண்ட்ல அகத்தியாவா நடிச்சிருக்காரு ஜீவா. இவர் ஒரு ஆர்ட் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. நிறைய காசு எல்லாம் போட்டு ஒரு இடத்த ரெடி பண்ணி வைக்கிறாரு ஷூட்டிங்காக. ஆனா கடைசி நேரத்துல இந்த ஷூட்டிங் நின்று போயிடுது. அகத்தியாவோட அம்மாவான ரோஹிணிக்கு கேன்சர் இருக்கும். இவங்களோட மெடிக்கல் செலவுன்னு நிறைய பிரச்சனைகள் இவருக்கு வருது. அப்பதான் அகத்தியாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீணாவா நடிச்சிருக்காங்க ராஷி கண்ணா. இவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை ஒரு ஹாரர் ஹவுஸாக மாற்றிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு நிறைய கூட்டம் வருது. அப்போ தான் ஒரு பழைய பியானோ அங்கே இருக்கிறத பார்த்த வீணா அதை ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்குது. அதுக்கப்புறமா தான் இந்த பில்டிங்கில் 1940 பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்ச் கலோனியல் ரூலில் இருந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாரு அகத்தியா. இப்போ அப்படியே நம்ம பழைய டைம் லைனுக்கு போனோம்னா, சித்தார்த்தனா நடிச்சிருக்காரு அர்ஜுன். இவர் ஒரு சித்த வைத்தியராக இருக்காரு. இப்போ ஃப்ரெஞ்சோட கொலோனியல் ரூல் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்த கொடூரமான எட்வின் டியூப்ளெக்ஸ்ன்ற ஒருத்தர் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் எந்த அளவுக்கு கொடூரமானவர்னா, ஜெர்மனிக்கு எப்படி ஹிட்லரோ அதே மாதிரி தான் இவர் பாண்டிச்சேரிக்குன்னு அங்கே இருக்கிற மக்களே சொல்கிறாங்க. இவருக்கு படுத்த படுக்கையாக ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க தான் மெட்டில்டா. இவங்களை குணப்படுத்துறதுக்காக தான் சித்தார்த்தனை வேண்டா வெறுப்பா கூப்பிடுறாரு எட்வின் டியூப்ளெக்ஸ். ஒரே நாளில் சித்தார்த்தனும் மெட்டில்டாவை குணப்படுத்தி காப்பாத்திடுறாரு. அகத்தியாக்கு சித்தார்த்தனுக்கும் இவங்க இருக்கிற இந்த வீட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு அம்மாவோட கேன்சரை இவரால் தான் குணப்படுத்த முடியும்னு அந்த பீரியடுக்கு போக ட்ரை பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. லிரிசிஸ்டாக இருக்க விஜய் ஒரு அட்டகாசமான கதையை கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். கதையாக இருக்கட்டும், 2 டைம் லைனில் வர கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் தான் ரொம்ப விறுவிறுப்பாக இந்த கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சொல்லப்போனால் அர்ஜுனோட போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு பக்காவாக இருந்தது. ராஷி கண்ணா, ஜீவாவோட கெமிஸ்ட்ரி, இவங்களோட காமெடி சீன்ஸ் எல்லாமே ரசிக்கிற மாதிரியும் இருந்தது. ஃப்ரெஞ்ச் காலனியை ரூல் பண்ணிட்டு இருந்த கேரக்டராக வர எட்வர்ட், அதுக்கப்புறம் இவருக்கு சிஸ்டராக நடிச்சிருக்க மட்டில்டாவோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். டைரக்டர் விஜய் நம்ம நாட்டு மருத்துவத்தோட முக்கியத்துவத்தை சொல்கிற விதமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில செடிகளை பார்த்தா யானை பயத்தில் ஓடி போயிடுன்ற விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாகவும் இருந்ததுன்னு தான் சொல்லலாம். படத்தோட கடைசி 30 நிமிஷம் தான் அல்டிமேட்டாக இருக்கு. இதில் தான் ஜீவா, அர்ஜுன், அதுக்கப்புறம் எட்வர்ட் இருப்பாங்க. இந்த இடத்துல யுவன் சங்கர் ராஜாவோட ஃபர் எலிஸோட ரீமிக்ஸ் பிஜிஎம்மாக வருது தான் அல்டிமேட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இளையராஜா சாங் என் இனிய பொன்னிலாவே, இந்த பாட்டோட ரீமிக்ஸ் வெர்ஷனும் ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த 2 டைம் லைனுக்கும் இருக்கிற விஷுவல்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். ஒரு நல்ல த்ரில்லர் மூவி தான் இது. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.